ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிட்டி பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை பற்றி தான். என்னடா இது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு காரோ அல்லது ஒரு பைக்கோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷத்துக்கு 15 லிட்டர் பெட்ரோல் உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த கார்டை வச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நான் சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டிலேருந்து ப்ரொமோஷன் எதுவும் பண்ணல. நான் இந்த பர்டிகுலர் கார்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதனால் பெனிஃபிட் அடைஞ்சிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் அந்த பெனிஃபிட் அடையணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இந்த கார்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஃபுல்லாக தமிழில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது என்னதுன்னா, கிரெடிட் கார்டுனாலே ஒரு ஆபத்தானது. அப்படி தான் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். நிறைய பேர் சொல்லியிருக்கவும் செய்கிறாங்க. கரெக்டு தாங்க. எப்படி ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டுறது ஆபத்தோ, நீச்சல் தெரியாமல் தண்ணியில் இறங்குறது ஆபத்தோ, கிரெடிட் கார்டை பற்றி முழுமையான விவரம் தெரியாமல் அதை யூஸ் பண்ணுறதும் ஆபத்துங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கிரெடிட் கார்டோட யூசேஜை பற்றி தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணுறோம், அதோட எலிஜிபிலிட்டி என்ன, கண்டிஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அமைக்கிருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிட்டி பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அந்த 15 லிட்டர் பெட்ரோல் பயனடையலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு தடையும் நம்ம 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போடும்போது ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த கார்டில் அதை டர்போ பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட் என்னதுன்னு சொன்னால், அது இந்தியன் ஆயில் அவுட்லெட்டில் இருக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியன் ஆயில் அவுட்லெட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1% சர்சார்ஜ் இருக்கும். நீங்கள் நார்மலாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1% சர்சார்ஜ் போடுவாங்க. அதையும் கூட இதில் ரிவைஸ் பண்ணிடுவாங்க. இன்னொன்று, இந்த கார்டை ஏதாவது கிராசரி ஷாப்லேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் ரிவார்ட் பாயிண்ட்டாக கொடுப்பாங்க. சரியா? அடுத்தது இதை தள்ளி நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸோ ட்ராவலிங்கோ எங்கே நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் 150 ரூபாய்க்கு யூஸ் பண்ணால் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் மற்ற கார்டுக்கும் இந்த கார்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா, மற்ற கார்டுலாம் 1000 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு 250 ரூபாயோ 300 ரூபாயோ அது இல்லாமல் துணி வாங்குறதுக்கு அதெல்லாம் தான் யூஸ் ஆகும். ஆனால் இந்த கார்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு ரூபாய்க்கு சமம். இந்த பாயிண்ட்டை டேரெக்டாக இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் ரீடீம் பண்ணிக்கலாம். இன்னொரு ஹைலைட் இந்த கார்டில் என்னதுன்னு சொன்னால், நீங்கள் கிடைக்கிற டர்போ பாயிண்ட்ஸ் எதுவுமே எக்ஸ்பைரியே ஆகாது. நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு 100 பாயிண்ட் வரும்போதோ இல்லாட்டா 1000 பாயிண்ட்ஸ் இல்லை 10,000 பாயிண்ட்ஸ் எவ்வளவு வேணாலும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த கார்டு பர்ச்சேஸ் பண்ண உடனே நம்மளுக்கு 250 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 250 ரூபா. அப்புறம் ஆனுவல் ஃபீ 1000 ருபீஸ் இருக்குது. அதை கூட வேவர் பண்ணிடுவாங்க. எப்படின்னு சொன்னால், நம்ம வருஷத்துக்கு 30,000 ரூபாய் யூஸ் பண்ணணும். 30,000 ரூபா கேட்குறதுக்கு கொஞ்சம் அதிகம் மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்மளோட யூசேஜ் பாருங்கள், மாதத்துக்கு 2,500 ரூபாய்க்கும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ எப்படி இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் நீங்கள் சிட்டி பேங்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா வைக்கலையா அந்த இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கொடுக்கணும். ஓகேவா? அது முடிஞ்சோடனே உங்களுக்கு கேஒய்சி கேட்பாங்க. கேஒய்சிக்கு நம்ம அட்ரஸ் கொடுக்குறதுக்கு கேஒய்சி கேட்பாங்க. இந்த கேஒய்சியில் நீங்கள் இந்த 5 இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒன்று, மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துலேயும் ஆதார் கார்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஆதார் கார்டை வச்சே நம்ம கேஒய்சி போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிட்டி பேங்க்லேருந்தே கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கார்டு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. இப்போது கார்டுன்னு சொன்னோடனே எல்லார்ட்டையும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது, நம்ம இந்த கார்டு வாங்குறது ஒன்லி அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து அதிலேருந்து பெட்ரோலுக்காக சுட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இதில் அதிக லேட் பேமெண்ட் ஃபீ, அப்புறம் அடிஷ்னல் கேஷ் எடுத்தால் உள்ள ஃபீ, இந்த மாதிரி நிறைய ஃபீஸ் இருக்கும். மெயினாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த கார்டில் இருந்து பணத்தை ட்ரா பண்ணவே கூடாது. அப்படி ட்ரா பண்ணிட்டானாலே இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கிரெடிட் கார்டில் இருந்து மட்டும் நம்ம ரூபாயை ட்ரா பண்ணவே கூடாது. இன்னொன்று, லேட் பேமெண்ட் ஃபீ. நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் போட போகிறோன்னா டேரெக்டாக காசு கொடுத்து தான் வாங்க போகிறோம். அதுக்கு இவங்க பே பண்ணிவிட்டு, கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணிவிட்டு 55 நாள் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளாடி நம்ம கண்டிப்பாக பே பண்ணிட்டீங்கன்னா இந்த லேட் பேமெண்ட் ஃபீயும் இருக்காது. இந்த 2 தான் முக்கியமான ஃபீஸுங்க கிரெடிட் கார்டில் போடுறது.
அதுக்கப்புறம் இதை தள்ளி நீங்கள் தப்பி தவறி வந்து இந்த பணம் பே பண்ணாமல் விட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். என்கிட்ட கேட்டால் நீங்கள் அந்த 55 நாளைக்கு உள்ளாடி நீட்டாக அந்த கார்டை பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அந்த பே பண்ணியிருக்க அந்த பில்லை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வராது. அது வர இல்லாமல் இந்த கார்டு தொலைஞ்சிடுச்சின்னு சொன்னால் இமீடியட்டாக சிட்டி பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கார்டை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாமல் அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கார்டை வச்சு எப்படி 68 லிட்டர் ஃபியூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு பார்க்கலாம். ஆனால் இதில் போட்டிருக்க மாதிரி 60 லிட்டர் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் 15 லிட்டர் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு என்ன மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைக்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நம்ம ஃபீஸ் வேவரை பற்றி பார்த்துடலாம். இந்த கார்டுக்கு வந்து ஆனுவல் ஃபீ வந்து 1000 ருபீஸ் இருக்குதுங்க. ஆனால் கண்டிப்பாக 30,000 ரூபா நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. அதனால் ஆனுவல் ஃபீயும் கிடையாது. நான் இந்த கார்டை ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் ₹1 கூட பே பண்ணது கிடையாது. மாதம் இவங்க 7,000 ரூபா வந்து ஃபியூவல் போடணும்னு பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், 7,000 ரூபாய்க்கு நம்ம ஃபியூல் போடுறது நம்மளுக்கு வந்து முடியாது. நம்ம சில சமயம் பைக்கு தான் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 7,000 ரூபாய்க்கு போட மாட்டீங்க. ஆனால் அட்லீஸ்ட் 3,000 ரூபாய்க்கு நம்ம கண்டிப்பாக இந்த காலத்தில் போட்டு தான் ஆகணும். 3,000 ரூபாய்க்கு நம்ம டர்போ பாயிண்ட்ஸ் வந்து 150 இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டர்போ பாயிண்ட்ஸ் அப்போ 20 கிடைக்குது. இப்போ அதே இது வந்து நம்மளுக்கு 12 மாதத்துக்கு பார்த்தா 960 வருது பாயிண்ட்ஸ். சரியா? அடுத்தது வீட்டில் உள்ள பலசரக்கு வாங்குறது, மற்ற துணியெல்லாம் எடுக்கிறது, இதெல்லாம் செக் பண்ணோம்னா இது சராசரி நம்ம இதே அமௌண்ட்டே போட்டுக்கலாம். அதாவது மாதத்துக்கு 800 ரூபா நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். 800 டர்போ பாயிண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு. சரியாங்க? இப்போ அடுத்தது அதர் ஸ்பெண்டிங்ஸில் நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்போம், அந்த இல்லாட்டா எங்கேயா ட்ராவல் பண்ணுவோம், அதெல்லாம் கன்சிடர் பண்ணால் அதுவும் நம்ம இதில் இருக்கிற 1440 அந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா நம்மளுக்கு ஓவராலாக நம்ம கையில் 3200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் 250 பாயிண்ட் ஆக்டிவேஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போது 3450 பாயிண்ட்ஸை நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒஸ்ட் கேஸ் இன்றைக்குள்ளே பெட்ரோல் விலைக்கு 110 ருபீஸ் போட்டாலும் கூட 31 லிட்டர் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. பாருங்கள், 31 லிட்டரு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பெட்ரோல் கிடைக்குது. இது எல்லாமே நம்ம மாதம் யூஸ் பண்ணுற யூசேஜிலேருந்தே நம்மளுக்கு கிடச்சிருது. இதை நம்ம டைரெக்டாக இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்லேயே நம்ம வந்து ரீடீம் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சேலரிடு எம்ப்ளாயினா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு, அப்புறம் வந்து 2 பே ஸ்லிப்பு வச்சுக்கிடுங்க. அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நம்ம கேஒய்சி தாங்க. நம்ம முதல்ல பார்த்தா கேஒய்சி டாக்குமெண்ட்டு இந்த 5ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். ஆதார் கார்டு இல்லாத ஆளே கிடையாது. ஆதார் கார்டை வச்சு நீங்கள் ப்ரூஃப் ஐடென்டிட்டிக்கும் இல்லைனா வேலிடிட்டிக்கும் 2க்குமே இதே கொடுத்துடுங்க. இப்போ நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா அதே தான் ஆதார் கார்டு வச்சுக்கிடுங்க. ப்ளஸ் சேலரி ஸ்லிப்புக்கு பதில் இங்கே வந்து லாஸ்ட் 2 வருஷம் நீங்கள் கொடுத்த நீங்கள் ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் பண்ணுங்கள். சார் இன்கம் டேக்ஸ் ஃபைல்லாம் பண்ணல சார், அந்தளவுக்கு சேலரி இல்லைன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு அட்லீஸ்ட் மாதம் 10,000 ரூபாய் 20,000 ரூபா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சேலரி வந்தாலும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாலே அதோட அக்னாலஜ்மெண்ட் டாக்குமெண்ட்டே சஃபிஷியண்ட்டுங்க. இந்த கார்டை பற்றி வேறு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த கார்டு மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கார்டை வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுதாங்க நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன். சரிங்க, இன்னொரு நல்ல வீடியோவில் இன்ஃபர்மேஷனான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.